Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து Go Power Master application. இந்த அப்ளிகேஷனோட பயன்பாடு வந்து நிறைய இருக்கு. சோ கண்டிப்பா டவுன்லோட் பண்ணீங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுதுனா இது வந்து நம்ம மொபைல்ல வந்து அளவுக்கு அதிகமான நேரம் சார்ஜ் இருக்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்தி கொடுக்குது. ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். நீங்க சோ தாராளமா டவுன்லோட் பண்ணலாம். Play Storeல இலவசமா கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். Play Storeல போய்ட்டு Go Power Master ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்டே வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அல்லது இந்த வீடியோஸ் கீழே நான் லிங்க் தரேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து காட்டுவாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சேவ்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து மோடுன்னு இருக்கும். அந்த மோடுங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சேவ், சூப்பர் சேவ், எக்ஸ்ட்ரீமி மோடுன்னு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீமி மோடை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. சரியா, கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இது எதுக்கு பயன்படுதுன்னா நான் உங்களுக்கு டெமோ பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வைக்கிறேன். பிரைட்னஸ் அதிகமாக வச்சு சார்ஜ் வந்து அளவுக்கு அதிகமாக போகும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பாருங்கள், பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருக்கேன். வைஃபை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூடூத்தும் ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செட்டிங் போய்ட்டு எல்லாமே வந்து இப்போ பாருங்கள், நான் டெமோ பண்ணியே காட்டுறேன். ஜஸ்ட் அ மினிட். டிஸ்பிளேயில் போய்ட்டு ஸ்க்ரீன் டைம் அவுட் இருக்குல்ல, இதில் வந்து 15 செகண்ட் இருக்குது. சரி, இதில் வந்து நான் இப்போ வந்து 10 மினிட்ஸ்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இந்த டைம் அவுட் வந்து அதிகமாக வச்சுருந்தா நம்ம மொபைல் வந்து அதிகமாக சார்ஜ் போகும். இது எதுக்கு பயன்படுதுன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து நம்ம மொபைல் வந்து நம்ம உபயோகப்படுத்தாத சமயத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ஆஃப் ஆகும்னு சொல்கிற இதுக்கு தான் இந்த இது பயன்படுது. சரியா, இப்போ வந்து நான் 10 மினிட்ஸ்னு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், Go Power Master அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். மோடுங்கிறத கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீமி மோடுங்கிறது இல்லை, அதில் வந்து ஒரு 2-3 தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுருந்தது பாருங்கள் ஆஃப் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ளூடூத்து பாருங்கள், ப்ளூடூத்தும் ஆஃப் ஆகுது. தேவையில்லாத எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும் இது. அதே மாதிரி பிரைட்னஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருந்தது வேணால் மறுபடியும் வேணால் உங்களுக்கு வேணால் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுவே வந்து நார்மலாக வந்து எப்படி நம்ம மொபைலில் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துரும். சரியா, பாருங்கள். அதிலே அந்த எக்ஸ்ட்ரீமி மோடு பக்கத்துலேயே வந்து ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள் ரைட் சைடில். அதாவது ஒரு வி மாதிரி உள்ள சேஃப் உள்ளது. சரியா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ்ஸு 10% தான் பிரைட்னஸ் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்கும். சரியா, ரெண்டாவது இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் டைம் அவுட்டு 15 செகண்டு. இதனால் நம்ம மொபைல் வந்து அளவுக்கு அதிகமான நேரம் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபை, ப்ளூடூத் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும். சரியா, இதனால் நம்ம மொபைல் வந்து அளவுக்கு அதிகமான நேரம் சார்ஜ் இருக்கும். நம்ம எதுவுமே போய்ட்டு ஒன்றா தனித்தனியாக பண்ண வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஒரே கிளிக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரீமி மோடு மாற்றிக்க முடியும். அதாவது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்டது மட்டும் நீங்கள் வச்சுக்கிறாந்தான் வச்சுக்கலாம். அதாவது ஒய்ஃபை கனெக்ஷன் மட்டும் நமக்கு ஆன் பண்ணியிருக்கணும், வேறு எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி பண்ணுறாந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மை மோடுன்னு இருக்குது பாருங்கள். அந்த மை மோடை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படாதது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வசதியும் வந்து இதில் இருக்குது. சரியா, ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இதை பயன்படுத்தலாம். இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இந்த அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் அந்த மேலே பாருங்கள் ஒரு 3 கோடு மாதிரி இருக்குது. அந்த 3 கோடை கிளிக் பண்ணி அதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக் மோடு இருக்கும். அந்த குயிக் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், கீழே பாருங்கள் கிரியேட் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கிரியேட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் கிடைக்கும் பாருங்கள். இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மோடை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் உங்கள் கையை வச்சு நீங்கள் எந்த சைடில் தள்ளினீங்களோ அந்த சைடு வந்து வேறு மாறும். நீங்கள் வேணுங்கிற மோடை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஜெனரல் மோடு, இது வந்து சூப்பர் சேவு, இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோடு. இப்போ நம்ம பண்ணோம்ல அதே தான். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வேணால் நான் காட்டுறேன் பாருங்கள். பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஓகேன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்குமே பயனாக இருக்கும். சரியா, அதிகமாக மொபைலை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி. யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடி பெட்டிக்கடை. இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து பயன்படுது. சேனல் பேர் வந்து ஆந்திராடி பெட்டிக்கடை. நான் அதையும் காட்டிடுறேன். ஜஸ்ட் மினிட். நெட் கனெக்ட் ஆன் பண்ணி சேனல் பேர் ஆந்திராடி பெட்டிக்கடை. நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், ஆந்திராடி பெட்டிக்கடை 83 வீடியோஸ், 1254 சப்ஸ்கிரைப். அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும். அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு அந்த ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஃபஸ்ட் லாகின் பண்ணியிருக்கணும் யூடியூப்பில். சரியா, இது எதுக்கு பயன்படுதுன்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ராடன் மீடியா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப்பில் வந்து
அவங்களோட சேனலில் வீடியோலாம் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு தான் பயன்படுது. சேம் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.